தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜராஜேஸ்வரி. வணக்கம். வணக்கம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா பன்னீர்செல்வம் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இத்தனை வருடங்களாக அதிமுகல இருந்த பன்னீர்செல்வம் இப்போ திமுகல இணைஞ்சு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அரசியலுங்கிறப்போ மாற்றம்ங்கிறது எப்பனாலும் நிகழும் தான். பட் இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா இவர் இத்தனை வருடமாக இருந்த ஒரு நபர், அதாவது அம்மாவுக்கு இவ்வளவு விசுவாசமாக இருந்த ஒரு நபர் திமுகல இணைஞ்சு வேட்புமனு தாக்கல் பண்றாரு அப்படிங்கிறப்போ இங்க இருந்த அதே செல்வாக்கு அவர் திமுகவுக்கு அவர்ல இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது இட்ஸ் நாட் அபவுட் செல்வாக்கு. ஏன்னா இப்போ ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தாங்கன்னா இந்த நேரம் சினாரியோவே வேற. விஜய் இன்னும் இப்படி நின்னுட்டுதான் இருந்திருப்பாரு. உள்ள எல்லாம் வந்திருக்க முடியாது. 41 பேர் உயிரிழந்ததுக்கு வச்சு செஞ்சு விட்டுருப்பாங்க அவங்க. நாங்கள் நாகரிகமான அரசியலை கையில் மேற்கொண்டோம். அதற்கும் பல விஷயங்கள் ஊடகவியலாளர்கள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவேறாக பேசியிருக்கிறார்கள். அதை தாண்டி ஓபிஎஸ் வருகை அப்படிங்கிறது ஒரு மதசார்பற்ற இருக்கக்கூடிய திராவிடம் அஇஅதிமுகங்கிற பேரை வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா அஇஅதிமுகவின் எம்ஜிஆர் தொண்டர் அணின்னு ஒரு அணி இருக்கு, அதிமுகலே இருக்கு. அவங்க மதசார்பற்று இயங்கிய இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிஜேபியுடன் கூட்டணி வைத்து அவர்கள் இன்னைக்கு சிபிஎஸ்இல மும்மொழி கொள்கை கட்டாயம் அப்படின்னு கொண்டு வந்ததா இருக்கட்டும், நமக்கு இந்த வக்பு போட்டு இவங்களுடைய இஸ்லாமியர்களுடைய நிலையங்களை பிடுங்கியதா இருக்கட்டும், இப்ப எஃப்சிஆர்ஏ போட்டு அவர்களுடைய நிலங்களை பிடுங்குவதாக இருக்கட்டும், இப்படி பலவாறாக மக்களை மதம் வைத்து பிரிக்க பாக்குறாங்க பிஜேபி. அவர்கள் கூட கூட்டணி சேர்ந்ததுனால எங்களுடைய சப்போர்ட்ங்கிறது டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம எதை பார்க்க வேண்டும்? ஓபிஎஸ் முடிவுனா அவர் பலவேறா வெயிட் பண்ணாரு, போய் சேர்ந்து கொள்வதற்காக முயற்சிகள் பண்ணாரு. மேலும் அவருக்கு அதற்கான மதிப்பும் கொடுக்கப்படல. அவர் சிந்திச்சிருப்பாரு. அவர் என்ன செஞ்சிருப்பாரு, நம்மளுடைய அரசியல் வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெரிதானது. அது இன்னும் மேலும் சொல்ல போனால் இவர் ஒரு மதசார்பற்ற கட்சியாக இயங்க வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மதத்தின் அடிப்படையிலும் சாதியின் அடிப்படையிலும் இயக்கக்கூடிய பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காங்க. திமுக தானே தாய் கழகம் அதிமுகவுக்கு, ஆனா அட்லீஸ்ட் அங்க போலாம். எனக்கு தெரிஞ்சு உண்மையார் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க யாரையும் இந்த மாதிரி பிஜேபி இந்த ஒரு விஷயங்கள் வந்திருக்குமாங்கிறதே ஒரு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுல இருந்திருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்க எடுத்துக்கொள்ளப்படுது. இந்த அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கொடுத்ததுனாலதான் வைத்தியலிங்கம் அண்ணனா இருக்கட்டும், இன்னொரு அதிமுக நிர்வாகி, மேலும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் 3 இடங்கள்ல நம்ம வாய்ப்பு கொடுத்திருக்கோம். மதிக்கலன்னா என்ன பண்ணிருப்பாங்க, இல்லதான் அந்த செல்வாக்கு இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களை விட்டுட்டு வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னா திமுக தொண்டர்கள் 5 வருஷம் எலெக்ஷன் முடிஞ்சு 2021 இருந்து அப்ப இருந்தே எலெக்ஷன் வேலைதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. போறது, மக்களை பாக்குறது, அவங்க கூட இருக்கிறது, பிரச்சனையோ மக்கள் திட்டினாலும் வந்தாலும் போய் நிக்கிறது, மக்கள் கூட இணைஞ்சு வேலை பாக்குறதுன்னு இப்படியேதான் இருக்காங்க. அப்ப அந்த லோக்கல்ல இத்தனை நாளாக வேலை பார்த்திருப்பாங்கல்ல, ஒரு திமுக தொண்டரோ நிர்வாகியோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டோ எல்லாருமே இருப்பாங்க. அவர்களை தாண்டி, அதாவது என் சொந்த பிள்ளையை தாண்டி என்னிடம் இருந்து சென்று ஒரு பிள்ளை மீண்டும் வருகிறது, அந்த பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் செல்வாக்கு இழப்பு அப்படின்னு பார்க்க முடியல. இது ஒரு மதசார்பற்று இயங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கழகத்தில் சேர்ந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓகே மேம். இப்போ அதே மாதிரி எல்லா பிரச்சாரத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாங்க எடப்பாடிய முரட்டு அடிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கருணாநிதி அவர்களும் பாத்தீங்க அப்படின்னா மோடி அவர்கள் நல்லவர் வல்லவர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ உங்களுக்கு தெரியலையா முரட்டு அடிமைங்கிறது விமர்சனத்தை வச்சிருக்காரு? நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? இல்ல, மோடி அவர்கள் நல்லவர் வல்லவர் எல்லாம் அவர் அப்படி எல்லாம் ஒண்ணும் பேசல. அதாவது கலைஞரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆழமான அறிவு தேவை. கலைஞர் மாதிரி ஒரு எதிர்கட்சியினரை ட்ரீட் பண்றதுக்கு யாருமே இல்லை. அது தற்பொழுது ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். ஏன் இபிஎஸ் காமராஜரை கூட தான் அவருக்கு பீச்ல சமாதி கட்டுறதுக்கு அனுமதி தரலன்னு அப்படிலாம் யாருமே கேட்கவே இல்லை. திமுக ஆட்சியில இருந்தது. 5வது நிமிஷம் ஒரு சிஎம் அங்க போனாரு. காமராஜர் இறந்தப்ப அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ட்ட போறாரு. அங்க போய் பேசி காமராஜருடைய உடம்ப ராஜாஜி ஹால்ல வச்சு அங்க மரியாதை பண்ணி, காந்தி அவர்களுக்கு பக்கத்துல அவங்களுக்கு நினைவுபடம் நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சிருந்து கார வெளிச்சத்துல பண்ணார். இது போன்று தன்னுடைய எதிரில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவரை யாரா ட்ரீட் பண்ண முடியுமா? அப்படின்னா முடியாது. சோ அந்த அளவுக்கு அவர் எதிர்ப்பாக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அவர் கொடுத்த மரியாதையும் மதிப்புங்கிறது அது ரொம்ப அதிகமானது. அதை அளக்க முடியாதது. இப்போ
ஒரு விஷயத்துல மோடிஜி அவர்கள் ஒரு விஷயம் பண்றாரு அப்படின்னா அது இது சரியானது அப்படின்னு சொன்ன அதே தலைவர் தான் சனாதனத்தை எதிர்த்து பேசினப்பையும் இவர்கள் தவறாக பேசும் பொழுதும் என் தலையை சீவிடுன்னு அவங்க அங்கிருந்து சொன்னாங்க. அப்ப கலைஞர் என்ன சொன்னாரு, நானே என் தலையை சீவி ரொம்ப நாளா ஆச்சுன்னாரு. சோ அது போல அவர் இதற்கெல்லாம் பார்க்க மாட்டார். நீ ஆப்போசிட்ல இருக்கிற, நான் உன்னுடைய நல்லத எந்த அளவுக்கு பாராட்டாரோ என்னுடைய எதிர்ப்பையும் சரிசமமாக கொள்கையை கொஞ்சம் கூட, ஏன் பிஜேபி கூட டிஎம்கே கூட்டணி வச்சிருந்தப்ப கூட நாங்க மும்மொழி கொள்கையை ஆதரிக்க மாட்டோம், குடியுரிமை திருத்த சட்டம் பண்ணக்கூடாது, பாபர் மசூதி இடிப்பு வழக்குல நாங்க கையெழுத்து போடமா, இந்த மாதிரி நாங்க அவங்க கிட்ட ஒரு டீலிங் வச்சுட்டுதான் நம்ம இருந்தோம். அவங்க நம்ம கைப்பிடியில இருந்தாங்க. அதாவது டிஎம்கே பிஜேபி இவங்களை தாண்டி செய்ய முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம இபிஎஸ் என்ன ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளி மாநிலத்தவர் டிஎன்பிசி எழுதலாம்னு சைன் போட்டாரு. யாருக்கு சைன் போட்டாரு? இன்னைக்கு அவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு, டிஎன்பிசி அவர் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தது அதிமுகவாம். யாருக்கு வாங்கி கொடுத்தாருன்னு தெளிவா சொல்லுங்க. ஏன்னா அவர் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய வேலையை அங்க இருக்கக்கூடிய வெளி மாநிலத்தவருக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதன் பிறகு நம்மளோட டிஎம்கே ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணோம், தமிழ் கட்டாயம்னு ஒரு விஷயத்த போட்டு அத சத்தமே இல்லாம நாங்க க்ளோஸ் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு எங்க மாநில மக்களுக்கு ஒரு அரசு வேலை வாங்கி தருவதா முச்சம். நீங்க போய் ஏடிஎம்கே பீரியட் வந்தப்ப எந்த இடத்துல அலுவலகத்துக்கு போனீங்கனாலும் ஒரு சில இடத்துல ஃபுல்லா யார் உட்காந்துருப்பா, வெளிமாநில நண்பர்கள் உட்காந்துருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அவங்கள வெறுக்கல, அவங்கள நான் ஒதுக்கல, அவங்க மாநிலத்தை வேலை பார்த்துக்கிட்டோம். எனக்கு தமிழ் தான் தெரியும். நான் போய் கேனா நான் என்ன பதில் சொல்றது? எனக்கு என் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும், படிப்பறிவற்ற ஒரு மக்கள் அங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு தமிழ் தான் தெரியும். ஆப்போசிட்ல இருக்கவங்க அதை தான் பேச முடியும். புரியல. இப்ப என்ன மாறிடுச்சுன்னா எல்லா மக்களும் போய் இங்கிலீஷ்ல பேசுறாங்க, ஹிந்தியில அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணி. அந்த அளவுக்கு நான் மாநிலத்தின் அவ்வளவு ஒரு சூழ்நிலையை கொண்டு உட்கார வச்சது யாரு? இபிஎஸ் அண்ணன் தான். அது போல நாம் எப்படி அணுகிறோம், கூச்சம் இல்லாமல் 48 அரசு துறைகளை உருவாக்கிய கலைஞரை பார்த்து 4 வருஷம் சிறையில வச்சிருந்தாரு கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு மட்டமாக இப்படிப்பட்ட ஒரு மனிதரை கமெண்ட் பண்ற அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் இபிஎஸ் அண்ணன். அவர் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் முழுக்க முழுக்க பொய்களே தவிர என்றளவும் கொள்கை ரீதியாக பிஜேபியிடம் டிஎம்கே சமரசம் செய்ததே இல்லை, கலைஞரும் அப்படி நடந்ததே இல்லை. அதுதான் வரலாறு. ஓகே மேம். ஒருவேளை இப்ப பிஜேபி வந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டோட நிலைமை என்னவாக இருக்கும் நினைக்கிறேன்? அவ்வளவுதான், பேர் மாற்றங்கள் நடக்கும். முதல்ல டிஎன்பிசில எல்லா வட மாநிலத்துல இருக்கவங்க எல்லாம் இங்க கொண்டு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுவாங்க. நமக்கு வேலை தராம அவங்களோடதெல்லாம் ஃபில் பண்ணிடுவாங்க. எல்லாரும் கட்டாயமா ஹிந்தி படிக்கணும். எல்லார் வீட்லயும் ஹிந்தி வந்துடும். போர்டுகள் பலகைகள் எல்லா இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா தமிழில் இல்லாமல் ஆங்கிலத்தில் இல்லாமல் முதலில் ஆங்கிலமாக மாறும், ஆங்கிலமாக மாறி அதுக்கப்புறம் ஹிந்தியாக மாறும். பாட புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா சிலபஸ்ல ஆல்ரெடி அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும். ஒண்ணும் இல்ல, ஒரு சிபிஎஸ்இ படிக்கிற ஒரு குழந்தையினுடைய ஒரு ஜிகே புக் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க ராமாயணத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ராமாயணத்தை எழுதியவர் யார் அப்படின்னு தெரிஞ்சா போதும். அது ஜிகே, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் ராமாயணத்தில் உள்ள இருக்கக்கூடிய லக்ஷ்மணனின் மனைவி யார், லக்ஷ்மணனின் அம்மா யார், அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், அவர் பூ பறித்தாரா, பூ கட்டினாரா, துணிக்காய போட்டாரான்னு கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க. அப்ப இது போட்டு என்ன ஆயிடும்னா உங்களோட ஹிஸ்டரியே மாறிடும், கீழடி நாகரிகம் நாசமா போகும். யார் இந்த இந்திய கண்டத்தில் இந்த இவ்வளவு பெரிய ஒரு இந்தியா இதுக்கு தலையாக இருந்து இரும்பை கண்டுபிடித்து பலவேறாக தமிழினத்தை உயர்த்தியது தமிழர்கள், திராவிடர்கள் அப்படிங்கிற அதனுடைய அடிப்படை உண்மையை பூண்டோடு அழிப்பதற்காக பிஜேபி காத்துட்டு இருக்கு. ஆல்ரெடி அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கார்பன் டேட்டிங்கும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கார்பன் டேட்டிங்கும் டோட்டலி நம்ம தான் இது ஆரியர்கள் அல்ல, திராவிடர்கள் தான் இது ஆதி குடிகள்ங்கிறதுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. இவங்க சைபர் கேரல் வழியா வந்தாங்கிறதுக்கும் ப்ரூஃப் இருக்கு. இவர்களுடைய எல்லா பண்பாடு கலாச்சாரங்களும் வேறு ஒரு இடத்துல இருந்து வந்தது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கு. அந்த ஊர்ல இஸ்ரேல் கிட்ட ஈரான் கிட்ட இவர்கள் இங்க நம்ம ஆரியர்கள் என்ன விஷயங்கள்லாம் பயன்படுத்தினார்களோ அதெல்லாம் அங்கிருந்து பல இவர்களுக்கும் அவர்களுக்குமான ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்ப இஸ்ரேல் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்களின் ஒரு சில பழக்க வழக்கங்கள்
ஆரியர்களுடைய பழக்க வழக்கங்களோட ஒப்பிட்டு ஒத்து போகிறது வேற யாருக்கும் ஒத்து போகல. ஆரியர்களுடைய பழக்க வழக்கங்கள் சுத்தமா ஒத்தே போகாதுன்னா அது திராவிடர்களுக்கு தான். அப்ப எங்களுக்கு யாரும் எங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு நாங்க மனிதர்களை வெளியில அனுப்புறோமே தவிர உங்களை போல வேற இடத்துல இருந்து ஒரு இடத்துல வந்து ஆதிக்கம் செலுத்தி நம்மளுடைய சிலபஸ மாத்தி எல்லா ஹிஸ்டரியும் மாத்திடுவாங்க. ஹிஸ்டரிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. தரமட்டமாக என்ன சொல்ல போனோம்னா எப்படி வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துல வார் மூலியமா அடிச்சுக்கிட்டு அந்த இருக்கக்கூடிய கோவில்களா இருக்கட்டும், அவங்களுடைய சொத்துக்களா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும், எல்லாரையும் எப்படி அடிச்சு காலி பண்ணி அவங்க அடிமைகள் போல வச்சிருந்தாங்களோ அது போல அடிமைகள் போல வச்சிருப்பாங்க. ஏன்னா ஆரியர்கள் அதுதான் பண்ணாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் 1800களில் ஆங்கிலேயர்கள் வந்துதான் பிராமணர்கள் மட்டும்தான் படிக்கணும். சூத்திரர்கள் என்ன பண்ணோம்னா தன்னுடைய பெண்களை வந்து பிராமணர்களுக்கு 10 நாள் அனுப்பி வைக்கணும். இதெல்லாம் ஒரு லிஸ்ட். மேல என்ன பண்ணும், சூத்திரர்களுக்கு முதல் ஆண் குழந்தை பிறக்கும் போது அதை ஆத்துல விடணும். இப்படிலாம் அவங்க ரூல்ஸ் போட்டு வச்சிருந்தானுங்க. நீங்க எல்லாம் படிக்க கூடாது, உனக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா வாழக்கூடாது, உன் ஒய்ஃப் வந்து என் கூட தான் இருக்கணும், அவர்களை நீங்க வந்து கேஸ் போட முடியாது, பிராமணர்கள் தவறு செஞ்சா கேஸ் போட முடியாது. அப்ப பிராமண பெண்கள் படிக்க முடியாது. இந்த மாதிரியான சட்டத்தை எல்லாம் போட்டு அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. திரும்ப அதெல்லாம் கொண்டு வருவாங்க. திரும்ப அதெல்லாம் கொண்டு வந்து திரும்பவும் நம்மள வந்து சூத்திரர்கள் அப்படின்னு பிரிக்கப்பட்டு இவர்களுடைய நமக்கு கல்வி கொடுக்காம அந்த மாதிரி வேற மாதிரி கொண்டு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை கொடுத்து உங்களுக்கு நாங்க அதை தரோம் இதை தரோம்னு சொல்லி நம்மள மழுங்கடிக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்ப்பாங்க. ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு திராவிட கட்சிகள்லாம் சும்மா இருக்க மாட்டோம், எழுந்து நின்று போராடுவோம். அது வேற விஷயம் இருந்தாலும் அவங்களுடைய எண்ணம் இதுவாக இருக்கும். அவங்களுடைய எண்ணம் என்றைக்குமே தமிழ்நாட்டுல பலிக்காது. அவர்களுடைய எண்ணம் அவங்களுடைய விஷயம் வந்து இதை நோக்கிதான் இருக்கும். நம்மளே அடிமைத்துவப்படுத்துது. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஹியூமன் டெவலப்மெண்ட் என்ன, ஏஐ படிக்க வைக்கணும், மக்களை வந்து வேற ஒரு தளத்துக்கு அழைச்சிட்டு போகணும், பயங்கரமான ஒரு சோசியோ ஆக்டிவ் கல்ச்சர் வந்து இங்க உருவாகணும், பெண்களுக்கு படிப்பு வேணும், குழந்தைகள் ஒழுங்கா படிக்கணும், அவர்கள் வந்து சரியான உணவு, ஆரோக்கியமான உணவு, சூழ்நிலை இதை தருவதற்காக என்றாலும் பிஜேபி பேசி இருக்கிறதா அப்படின்னா இல்ல. அவங்க அப்படி பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வராது. அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த மாதிரியாக பிரிவினைவாதத்தை முன்வைத்துதான் செல்வார்கள். ஆனால் என்றென்றும் திராவிட கட்சிகள் இருக்கும் வரை பிஜேபி இந்த மண்ணில் உயிர்ப்பிக்க முடியாது. ஓகே, இப்ப பிஜேபி வந்து அதிமுக கூட இருக்கனால அது அதிமுக வந்து பலம் வாய்ந்த கட்சியா பார்க்கப்படுது. அதிமுகவா எங்கங்க பலம் வாய்ந்த கட்சியா பார்க்கப்படுது? ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா இந்த வேட்பாளர் அறிவிப்பா இருக்கட்டும், இல்ல தொகுதி பங்கீடா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா அங்க வேட்பாளர்கள் அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு இந்த தொகுதி கொடுங்கன்னு சொல்லி இபிஎஸ் அண்ணன்ட்ட போனாங்க இல்ல பியூஷ் கோயல்கிட்ட போறாங்க. பியூஷ் கோயல் யாரு? ஆச்சரியமான உண்மை. யார் இவரு? அவர் பிஜேபியோட கேண்டிடேட். அப்ப யார் மீது யார் சவாரி செய்கிறார்? இங்க ஏடிஎம்கே படுக்க வைத்து பிஜேபி ஏறி சவாரி செய்து கொண்டிருக்கு. நம்ம நினைச்சது வேற, ஆனா நடந்தது வேற. எல்லாரும் போய் சரி, அதை தாண்டி சின்னம் ஒதுக்கீடு கிட்டத்தட்ட 4 கட்சிகள் 5 கட்சிகள் பிஜேபி சின்னத்துல போட்டியிடுது. நம்ம தமாக முதற்கொண்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க, பிஜேபி ஏன் அதுல போடுறாங்க? ஆச்சரியத்தின் ஆச்சரியமா இருக்கு. அப்ப எந்த கட்சி வந்து பயம் வாய்ந்த கட்சி? அதிமுக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணணும், அதிமுகவின் சின்னத்தில் இரட்டை இலையில் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா சாவி உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்ப யாருடைய சின்னத்துல நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்னா வேற யாருக்கும் பிஜேபியினுடைய தாமரை சின்னத்தில் ஓட்டு போடாம சாவி அவங்கள்ட்ட இருக்கு. தன் குடும்ப சொத்துக்களை காப்பாத்த, தான் செய்த ஊழலை மறைக்க, தன் குடும்பத்தாரை காப்பாத்த தமிழ்நாட்டை அடகு வைத்து விட்டார் நம்மளுடைய இபிஎஸ் அண்ணன் அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. பிஜேபி ஏடிஎம்கே ரெண்டுமே வந்து ஒரு மாபெரும் கட்சின்னு அவங்க சொல்லிக் கொள்றாங்க. ஆனா இபிஎஸ் அண்ணன் எப்ப வந்து பொறுப்புக்கு வந்தாரோ அதுல இருந்து இது வரைக்கும் 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்ற அளவுக்கு எதிரையுமே அவர் வந்து வின்னிங் கேண்டிடேட்டா இல்ல, ஒரு வின்னிங் தலைவராவோ அவர் இல்லைங்கிறது நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஓகே மேம், இந்த தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க நேயர்களுக்கு விரிவா விளக்கம் அளிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.